இத பாருங்க. எத்தனை வேன், எத்தனை கார், எத்தனை போஸ்டர்ஸ், எலெக்ஷன் கமிஷன் அலோவ் பண்ணதை விட கொள்ளையா செலவு பண்றாங்க. நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறீங்கன்னா உங்க இஷ்டத்துக்குலாம் செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது. இது உண்மைதான். நீங்க சட்டமன்ற தேர்தலில் நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இண்டிவிஜுவலா உங்களால வெறும் 40 லட்ச ரூபா வரைக்கும் தான் செலவு பண்ண முடியும். இந்த 40 லட்ச ரூபாய் தான் உங்களோட ஆட்ஸ், உங்களோட பேனர்ஸ், மொபைல் பிரச்சாரம், வேன்ல போறது எல்லாமே அடங்கும். இந்த 40 லட்ச ரூபாய் நான் சொல்லல, எலெக்ஷன் கமிஷனோட கைட்லைன் சொல்லுது. இந்த 40 லட்ச ரூபாய் பத்தாதே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல ஒரு கேட்ச் இருக்கு. நீங்க உங்களுக்காக செலவு பண்றது மட்டும்தான் 40 லட்ச ரூபாய்க்கு. ஆனா உங்க பார்ட்டி உங்க ப்ரொமோஷனுக்காகவும் கட்சியோட ப்ரொமோஷனுக்காகவும் செலவு பண்ணாங்கன்னா அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. இந்த கட்சிக்கெல்லாம் எப்படி ப்ரோ காசு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்கும். ஆனா டொனேஷன்ஸ் வரப்போ 20,000 ரூபாய்க்கு மேல யாராவது டொனேட் பண்ணியிருந்தாங்கன்னா, டொனேட் பண்ணவங்களோட பேரு, அட்ரஸ், பேன் நம்பர் முதல் கொண்டு எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணி எலெக்ஷன் கமிஷனுக்கு ஃபைல் பண்ணணும். ஓகே, இந்த எலெக்ஷன்ல உங்க அப்சர்வேஷன் படி எந்தெந்த கட்சி எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்கன்றத காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது நீங்க அதிகம் நாங்க அதிகம்னு அடிச்சுக்கிறதுக்கு இல்ல, இந்த கட்சிங்க எல்லாம் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்கன்னு நம்ம ரஃபா தெரிஞ்சுக்க. சோ வன்மம் தவிர்ப்போம், ஓட் ரெஸ்பான்சிபிலிட்டி.